வணக்கம் நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா. மனையடி சாஸ்திரங்கள். அன்னாசி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டு சுவர்களிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். ஒரு மீனவன் கடலில் மீன் பிடித்து முடித்துவிட்டு வலை நிறைய மீன்களோடு கரையேறுவது போன்ற ஒரு ஓவியத்தை உங்கள் வீட்டு சுவரிலோ அல்லது தொழிலகங்களின் சுவரிலோ வரைந்து வைத்தால் செல்வம் ஏராளமாக சேரும். ஆரஞ்சு பழம் நிறைந்திருக்கும் மரம் ஓவியத்தை உங்கள் வீட்டு சுவர்களிலோ அல்லது தொழிலகங்களிலோ வரைந்து வைத்தால் செல்வம் உங்களை தேடி வரும். வீட்டின் தலைவாயிலில் வாரம் ஒருமுறை வாசனை மலர்கள் தொடுத்து அதை மாலை போல் அமைத்து மாட்டி வைத்தால் வீட்டில் மங்களங்கள் பெருகும். 5 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட மேஜை அதிர்ஷ்டத்தை தருவதாகும். உயர் அதிகாரி இந்த அளவிலான மேஜையில் பணி செய்தால் லாபம் பெருகும். வரவேற்பாளரின் மேஜை எப்பொழுதும் வளைவாகவே இருத்தல் வேண்டும். மூங்கில் மரத்தில் இந்திரன் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆகவே நம் வீட்டை சுற்றி மூங்கில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் பெருகும், புகழும் அதிகாரமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். நம் வீட்டில் மூங்கில் வளர்ப்பதால் வெளியிலிருந்து வருகின்ற எந்த கெட்ட சக்தியும் தன் வலிமையை இழந்துவிடும். எதிர்பார்ப்பின்றி ஏக சக்கரவர்த்தியாக புகழ்குடி நாட்டலாம், நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம். வீட்டின் தலைவாயிலில் வாரம் ஒருமுறை வாசனை மலர்கள் தொடுத்து அதை மாலை போல் அமைத்து மாட்டி வைத்தால் வீட்டில் மங்களங்கள் பெருகும். உங்கள் வீட்டில் பணம் நகை வைக்கும் பாதுகாப்பு பெட்டகங்களில் உலர்ந்த திராட்சையை ஒரு கவரில் போட்டு வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வணக்கம்.